குரூப்ல இருப்பீங்க. அதுல 50 பேர் இருந்தா 50 பேர் 50 உலகம். மனுஷன் அப்படித்தானே? 50 பேர்னா 50 பேர் 50 மூளை. 50 பேரை ஒன்னா இணைச்சு ஒரு குரூப்ல வைக்கிறது, எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது சாத்தியமே இல்லை. இப்ப பாருங்க, நீங்க குர்ஆனை போடுவீங்க, ஹதீஸை போடுவீங்க. குர்ஆன் ஹதீஸை போடுவீங்க, கீழே பாட்டு ஒன்று வரும், நடிகர்களுடைய போட்டோக்கள் வரும், அதே மாதிரி இசையோட சேர்ந்த இஸ்லாமிய கீதம் வரும். இப்படி உங்களோட இசை கலந்து போயிருக்கு. அந்நிய ஆண் பெண்கள் கலந்து போயிருக்கு. மஹரம் அஜ்னபி கிடையவே கிடையாது. சர்வசாதாரணம். ஒரு ஃபேமிலி குரூப்டா நானாவும் அவட வைஃபும் இருக்கிறத எடுத்து போட்டோ போடுறாங்க. தம்பிக்கு மைனி வந்து என்ன பாக்குறது ஹலாலா? ஃபேமிலி குரூப். இப்ப நாங்க இதை வந்து பாவமா நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் என்ன சர்வசாதாரணம். இந்த உலகத்துல இதெல்லாம் பார்த்துட்டா இருக்கிறது. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, எப்படி இந்த மஹரம் அஜ்னபி உறவுகள் பேணப்படணும் என்று ரசூலுல்லாஹ் குர்ஆன் எவ்வளவு எச்சரித்து சொல்லுது. ஆனா நீ சர்வசாதாரணம். யாரோ பொண்டாட்டி ஒரு தேவை இருக்குது, நிர்பந்தம் இருக்குது, கல்விக்காக, அந்த விதிவிலக்கான செய்திகள் வேறு. அதாவது சர்வசாதாரணமா ஹிஜாப் இல்லாத ஒரு போட்டோ, ஒரு கார்டனுக்கு போய்த்தாலும், ஒரு பீச்சுக்கு போய்த்தாலும், எங்கேயாவது ஒரு தோட்டத்துல இருந்து எடுத்த போட்டோ நானாவும் மச்சியும் தானே என்று தம்பி பார்க்கறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்கிறோம். கேட்டா நீங்க என்ன, நீங்க எல்லாத்தையும் ஹராம், எல்லாத்தையும் நாங்க ஹலால் ஹராம்னு சொல்லல. அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எத்தி வைப்பது எங்கட கடமை. நானா எல்லாத்தையுமே கடுமையா பேசுறாரு, தம்பி எல்லாத்தையுமே கடுமையா பேசுறாரு. கடுமையா பேசல, அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் என்ன கடுமை? அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் புறக்கணிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. ஃபேமிலி குரூப்ல யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு மச்சான், உறவு முறைகள் இருப்பதனால் எல்லாம் ஹலாலாகி விடாது. நன்மை தீமை கலந்து போச்சு. நிர்பந்தமாக சினிமாவை கிளிக் பண்ணி, சரி என்ன போட்டிருக்கிறார் மச்சி, நல்லா தானே போடுவாங்க மைனி அப்படின்னு கிளிக் பண்ணால், ஏதோ ஒரு பழைய படத்துல ஒரு துண்டை போட்டிருப்பார். இந்த பழைய பட துண்டுல இருந்தா நீ வாழ்க்கைக்கு பாடத்தை எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இல்லையா? அதுக்குள்ள ஒரு இசை இருக்கிறது, அதுக்குள்ள அந்நிய ஆண் பெண் இருக்கிறார்கள், அதுக்குள்ள ஆடல் பாடல் இருக்குது, அதுக்குள்ள தீமையை அறிமுகப்படுத்துவீர்கள். அதுல யாராவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிவிட்டு அதுக்குள்ள சினிமாவுக்குள்ள போயிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சால் அது கியாமத்து நாள் வரை அந்த பாவம் வந்து சேருமே. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மூளை அப்படி செத்து போச்சு, அந்த உணர்வு செத்து போச்சு. இந்த விஷயத்துல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கவலையோட சொல்றோம். இது மௌலைமார்களும் சரி, ஆலிம்களும் சரி, குர்ஆன் சுன்னா பேசுறவங்களும் சரி, இஸ்லாம் என்பது அல்லாஹ் ரசூல் சொன்னதை தாண்டி நாங்க ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்க யார்?